நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் நம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் ஞான போதனையை பார்க்கலாம். உலகம் உங்கள் கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கிறது. நான் இந்தியாவின் புவனேஸ்வரை சேர்ந்த பனி ஸ்ரீபத்ரா. செப்டம்பர் 3வது வாரத்தில் என் மருமகளுக்கும் எனக்கும் கோவிட்-19 என்று முடிவு வந்தது. நாங்கள் வீட்டு தனிமைப்படுத்தலில் இருந்தோம். எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் மருத்துவமனைக்கு செல்லாமல் தானாக குணமடைய வேண்டும். எங்கள் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களை கோவிட்-19 பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தித்தேன். எங்கள் மதிப்பிற்குரிய தாசாஜி யூடியூபில் சத்தியலோகத்தில் இருந்து எங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்தார். எங்கள் ஆரோக்கிய பிரதாதாவின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் இருவரும் 17 நாட்களுக்குள் குணமடைந்தோம். மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியம் வரவில்லை. எங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் பாதிக்கவில்லை. குணப்படுத்திய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்காக பிரார்த்தனை செய்த தாசாஜி மற்றும் அனைத்து பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. இது ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த மித்ரா மொஹந்தி. எனது கணவருக்கு செப்டம்பர் 2வது வாரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவருடைய கோவிட்-19 சோதனை அறிக்கையை பெறுவதற்கு முன்பே ஒரு இரவு அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு சுவாச பிரச்சனை இருந்தது. அவரது ஆக்சிஜன் அளவு குறைந்தது. நாங்கள் வீட்டில் தனியாக இருந்தோம். அவரது கோவிட்-19 சோதனை அறிக்கை இல்லாமல் எந்த மருத்துவமனையும் அவரை அனுமதிக்காது. நான் உதவியற்ற நிலையில் ஸ்ரீ அம்மா பகவானிடம் உதவிக்காக பிரார்த்தனை செய்தேன். அவர்களின் அருளால் ஒரு மருத்துவர் எங்களுக்கு உதவ முன்வந்தார். எனது கணவரை அதிகாலை 1:30 மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்க அவர் மாநகராட்சியுடன் தொடர்பு கொண்டார். எங்களுக்கு உதவ ஸ்ரீ அம்மா பகவான் அந்த மருத்துவராக தோன்றியதாக உணர்ந்தேன். என் கணவரின் கோவிட்-19 அறிக்கை வந்தவுடன் சிறப்பான முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனது வேண்டுகோளின்படி மதிப்பிற்குரிய தாசாஜி யூடியூபில் சத்தியலோகத்தில் இருந்து எங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்தார். அவர் 15 நாட்களுக்குள் குணமடைந்தார். என் கணவரை குணப்படுத்திய எங்கள் ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள். என் கணவருக்காக கூட்டு பிரார்த்தனை நடத்திய தாசாஜிக்கு எனது மனமார்ந்த நன்றி. எங்களுக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் மிகவும் நன்றி. நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் நம் ஸ்ரீ அம்மா பகவான் நமக்கருளும் ஞான போதனையை பார்க்கலாம். எங்கு பிரிவினை உள்ளதோ அங்கு துயரம் உள்ளது. என் பெயர் கிமாயா. நான் பிரேசிலில் சாண்டா கட்டரினா மாநிலத்தில் மணற்குன்றுகளுக்கு அருகில் வசிக்கிறேன். 32 நாய்கள் மற்றும் 29 பூனைகளை பராமரித்து வருகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த மாதிரி எளிமையாக வாழ்கிறேன். இந்த அற்புதமான வாழ்க்கை கடற்கரைக்கு அருகில் யூக்கலிப்டஸ் மரங்கள் மணற்குன்றுகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது. ஓடை தண்ணீரை வீட்டில் சேமிக்க தொட்டி வேண்டும் என்று நினைத்தேன். தொட்டி செய்ய தேவையான பொருட்கள் என்னிடம் இருந்தது. ஆனால் அதை செய்து தர வருபவருக்கு கூலி கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. என் நண்பர் ஒருவர் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தர். அவர் என் நோக்கத்தை இதயபூர்வமாக சங்கல்பம் எடுத்து ஸ்ரீ அம்மா பகவானிடம் உதவி வேண்டி பிரார்த்திக்குமாறு கூறினார். இதயபூர்வ பிரார்த்தனைக்கு பின் சத்சங்கம் மற்றும் ஆனந்தத்திற்கான பயணத்தில் கலந்து கொண்ட பின்வரும் நிகழ்வுகள் நடந்தன. தெருவில் ஒரு பழைய கை வைத்த நாற்காலியை பார்த்தேன். அதை யாரோ வேண்டாம் என்று போட்டுவிட்டனர். நான் அதை எடுத்துச் சென்று வீட்டின் பின்புறம் வைத்தேன். என் நாய்கள் அந்த நாற்காலியில் விளையாடி அதை உடைத்துவிடும் என்று தெரியும். இன்னொரு நாள் நாய்கள் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது முற்றிலும் உடைந்த நாற்காலிக்கு அருகில் $20 தாளை கண்டெடுத்தேன். தொடர்ந்து தூய்மை செய்து கொண்டிருந்த போது இன்னொரு $20 தாள் துகளாக இருப்பதை பார்த்தேன். பின்னர் மேலும் 3 $20 கண்டெடுத்தேன்.
நான் தூய்மை செய்து கொண்டிருந்த போது துண்டுகளாக கிடந்த மற்றொரு டாலரை பார்த்தேன். நாய்கள் அதை பாதி சாப்பிட்டு விட்டன. கோடை காலத்தில் அங்கு வந்த நார்வேஜிய மக்கள் அந்த வீட்டில் தங்கி இருந்தனர். அவர்கள் நாற்காலியில் டாலரை மறைத்துவிட்டு மறந்திருக்கலாம். என் நாய்கள் நாற்காலியை உடைத்ததால் மறைந்திருந்த பொக்கிஷத்தை கண்டெடுத்தன. மொத்தம் 6 டாலர் தாள்கள் இருந்தன. அதில் 2 சேதம் அடைந்திருந்தன. நான் மிகவும் பூரிப்பு அடைந்தேன். எனக்கும் என் நாய்களுக்கும் தண்ணீர் தொட்டி தேவை என்று ஸ்ரீ அம்மா பகவானிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இறைவனின் பதில் எதிர்பாராத வகையில் வந்தது. இது எனக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதம் நிகழ ஸ்ரீ அம்மா பகவான் எத்தனையோ வேலைகள் செய்திருக்க வேண்டும். இதை நம்பவே முடியவில்லை. திரைப்படத்தில் தான் இவ்வாறு நிகழும். தண்ணீர் தொட்டி நிறுவுவதற்கு போதுமான பணத்தை இப்போது ஆனந்தமாக கொடுக்க முடியும். ஸ்ரீ அம்மா பகவானுக்கு பல பல நன்றிகள்.